அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இப்போதும் ட்ரினிட்டி வேர்ல்ட் சர்ச் ஆஸ்திரேலியா வழங்கும் திறந்த வாசல் தொலைக்காட்சி நிகழ்ச்சி வாயிலாக உங்களை தொடர்ந்து சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சியை தேவன் ஆசீர்வதித்து தரும்படியாய் நாம் ஜெபிப்போம். சர்வ சிருஷ்டியையும் உம்முடைய அன்பினாலும் இரக்கத்தினாலும் பாதுகாத்து வருகிற எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு தந்த இந்த கிருபையான நேரத்துக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் எல்லாம் கர்த்தர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் திறந்த வாசல் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார் என்ற வசனத்தின்படி பலவிதமான பிரச்சனைகளினாலே நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டிருக்கிறதானவர்களுக்கு கர்த்தர் இரக்கம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். பலவிதமான தேவைகளோடு உம்மையே நோக்கி உம்முடைய சகாயத்திற்காய் காத்திருக்கிறவர்களை கர்த்தர் ஆச்சரிய பிரகாரமான விதத்தில் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். மன அமைதியின்றி, சமாதானமின்றி, ஆறுதலுக்காய் ஏங்குகிற இருதயத்திற்கு தெய்வீக சமாதானத்தையும் மன ஆறுதலையும் கட்டளையிட்டு ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அற்புத தேவனுடைய கரத்திலே இந்த நிகழ்ச்சியை சமர்ப்பிக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஒரு பாடலை தொடர்ந்து ட்ரினிட்டி வேர்ல்ட் சர்ச் ஸ்தாபகரும் தலைமை போதகரும் ஆகிய ரெவரண்ட் டேனியல் அவர்கள் தேவ செய்தி அளித்து உங்களுக்காக ஜெபிப்பார்கள். எங்கள் இதய தொழும்
கொடுக்கும் ஊற்றே, எங்கள் இதயத்தை உன்னிடம் அழைக்கின்றோமே, ஏங்குகிறோம் உமாசி பெறவே. இந்த மனித மாண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே, எங்கள் இதயத்தை உன்னிடம் அழைக்கின்றோமே, ஏங்குகிறோம் உமாசி பெறவே. நம்முடைய ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. தொலைக்காட்சி வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆஸ்திரேலியாவில் உள்ள ட்ரினிட்டி வேர்ல்ட் தமிழ் திருச்சபையின் சார்பாக, எங்கள் குடும்பத்தின் சார்பாக நாங்கள் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவன் இந்த வேளையிலும் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இப்பொழுது தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படியாய் எத்தனை பேர் ஆயத்தமாய் இருக்கிறீர்களோ அத்தனை பேர் மூலமும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட போகிற தயவுக்காய் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். வேதத்திலே ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாய் நான் வைத்து அதன் பிறகு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பரிசுத்த வேதாகமத்திலே சங்கீத புஸ்தகம் 90ஆம் அதிகாரம் 14வது வசனம். சங்கீதம் 90:14. நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படியாய் காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். ஒரு தேவ மனிதன் தேவனுக்கு முன்பாய் அதிகாலை வேளையிலே நின்று ஜெபிக்கிறான். ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் என்னை நீர் திருப்தியாக்கினீர் என்றால் என் வாழ்நாள் முழுவதும் நான் களிகூர்ந்து சந்தோஷப்படுவேன். அதற்காக இந்த அதிகாலை வேளையில் உம்மை தேடி வந்திருக்கிறேன். உம்முடைய கிருபையை எனக்கு தாரும் என்று அவன் கேட்கிறான். கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியே, கர்த்தருடைய கிருபை இந்த காலை வேளையில் உங்கள் மேல் இறங்குகிறது. கிருபை என்று சொல்லுகிறோமே, கிருபை என்றால் என்ன? அந்த கிருபைக்குள் என்ன காணப்படுகிறது? இன்னைக்கு அநேகருக்கு அது புரியாமல் இருக்கலாம். கிருபை என்று சொல்லுகிற வேளையிலே தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். அந்த கிருபைக்குள்ளே சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு, ஆஸ்தி உண்டு, ஐஸ்வர்யம் உண்டு, மேன்மை உண்டு, புகழ் உண்டு, சுகம் உண்டு, தேவ அன்பு உண்டு. இல்லாவிட்டால் உங்களுக்கு எது தேவையோ அவைகள் முழுவதும் சேர்ந்ததுதான் கிருபை. இந்த கிருபையை அதிகமாய் பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் யார் தெரியுமா? சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா. அவன்தான் அதிகமாக இந்த கிருபையை பெற்றுக் கொண்டான். இன்றைக்கும் இந்த கிருபை உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவைப்படுகிற கிருபையை இன்றைக்கு குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவரிடம் கேளுங்கள். அந்த கிருபை இன்றைக்கு இந்த வேளையிலே தேவன் உங்கள் மேல் பொழிய பண்ண அவர் வல்லவராயிருக்கிறார். புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகளாயிருக்கிறது. காலைதோறும் ஆண்டவருடைய கிருபை புதியதா இருக்கிறது. ஒரு மனிதன் அதிகாலை வேளையிலே எழும்பினவுடன் தன்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற செய்ய வேண்டிய சொல்ல வேண்டிய பல காரியங்கள் அவனுக்கு காணப்படலாம். ஆனால் அதற்கு முன்பாக அவன் எழும்பினவுடன் ஆண்டவரை தேடி சென்று தன்னுடைய பாரங்களை, தன்னுடைய தேவைகளை, தாம் செய்து முடிக்க வேண்டிய காரியங்களை எல்லாவற்றையும் தேவனிடம் சொல்லிவிட்டு அவன் அதன் பிறகு தனக்குரிய காரியங்களை தேடி செல்கிற வேளையிலே
கர்த்தருடைய கிருபை அவன் மேல் இறங்குகிறது. அன்றைக்கு அவன் செய்ய வேண்டிய காரியங்களை, அவன் முடிக்க வேண்டிய காரியங்களை, யார் யார் சந்திக்க வேண்டுமோ அந்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் அவனுக்காய் செய்து முடிக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று. எப்பொழுது? வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படியாய் காலையிலே நீ திருப்தியாக்கும் என்று ஒரு சங்கீதக்காரன் சொன்னானே, ஒரு தேவ மனிதன் சொன்னானே, ஒரு மோசே சொன்னாரே, அந்த கிருபை காலையிலே பெற்ற பிறகு மாலையிலே சொல்லுவார்கள், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். நிச்சயமாய் இன்றைக்கு இந்த காலை வேளையிலே, இந்த வேளையிலே தேவன் உங்களை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார். முதலாவதாக கிருபை உயிர்ப்பிக்கிறது. கிருபை ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கிறது. சங்கீத புஸ்தகம் 119 அதிகாரம் 88வது வசனம். சங்கீதம் 119 88. உமது கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும். கர்த்தருடைய கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே உம்முடைய கிருபையின்படி என்னை உயிர்ப்பிப்பீராக. அவனுக்கு விசுவாசத்தோடு அவன் சொல்லுகிறான், அவனுக்கு தெரியும் ஆண்டவருடைய கிருபை என் மேல் இறங்கி விட்டதென்றால், ஆண்டவருடைய கிருபை எனக்கு கிடைத்து விட்டதென்றால் நான் உயிர்ப்பிக்கப்பட்டவனாய் இருப்பேன், நான் வித்தியாசமானவனாய் காணப்படுவேன். ஏனென்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள், போராட்டங்கள், சோதனைகள், வேதனைகள் வருகிற வேளையிலே தாங்க முடியாமல் அவன் ஒரு ஓரமாய் உட்கார்ந்து சொல்லுகிறான், இந்த பிரச்சனைகளையும் இந்த வேதனைகளையும் என்னால் தாங்க முடியவில்லையே, நான் ஒருவனால் தாங்கக்கூடாத பாரமாயிருக்கிறதே, நான் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றால் நலமாயிருக்குமே, என் உயிர் என்னை விட்டு போனால் நன்றாயிருக்குமே என்று ஒரு மனிதன் ஏங்கிக் கொண்டிருக்கிறான், கவலைப்படுகிறான். ஆனால் அதே மனிதன் என்றாவது ஒரு நாள் தேவனுடைய கிருபையை பெற்று விட்டான் என்றால் அவன் மறுபடியும் என்ன சொல்கிறான் தெரியுமா? நான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாய் வருகிற வேளையிலே எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த சோதனை வந்தாலும், ஏன் 23ஆம் சங்கீதத்தில் சொன்னபடி நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், என் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். கர்த்தருடைய கிருபை உயிர்ப்பிக்கும். எபேசியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். எபேசியர் 2:5. அக்கிரமங்களில் மரித்தவராய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். பாவத்தில் இருந்த நம்மை, பாவம் சாபத்தில் இருந்த நம்மை, அனுதினமும் செத்துக் கொண்டிருந்த நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய கிருபையினால் ரட்சித்தாராம். ரட்சித்தபடியினால் தான் இன்றைக்கு நாம் ஜீவனோடு காணப்படுகிறோம். இந்த தேவ செய்தியை கேட்டு நாம் நம்முடைய ஜீவனை இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய கருத்தில் ஒப்புக் கொடுத்து நாம் உயிர் பெற்றவர்களாய் காணப்படுகிறோம், நாம் மேலானவர்களாய் காணப்படுகிறோம். கிருபை உங்களை உயிர்ப்பிக்கிறது. இரண்டாவதாக கிருபை உங்களை தேற்றுகிறது. ஆண்டவருடைய கிருபை உங்களை தேற்றுகிறது. பிரியமானவர்களே, சில வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே சோதனைகள் வருகிற வேளையிலே, உபத்திரங்கள் வருகிற வேளையிலே, நாம் கண்ணீர் வடிக்கிற வேளையிலே யாரிடமாவது சென்று எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்காதா என்று அவர்களை தேடி செல்லுகிறோம். அவர்களை தேடி அவர்கள் வீட்டுக்கு செல்லுகிறோம், இல்லாவிட்டால் அவர்களை நம்முடைய வீட்டுக்கு அழைக்கிறோம். நம்முடைய விஷயங்கள் எல்லாம் அவரிடம் சொல்லுகிறோம். இப்படிப்பட்ட பிரச்சனைகளில் இருக்கிறேன், என்னை தேற்றுவாரில்லை, ஆற்றுவாரில்லை. ஆனால் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? சகோதரனே, சகோதரியே, உன் பிரச்சனை இவ்வளவுதான், ஆனால் என் பிரச்சனையோ, என் வேதனையோ, நான் வடிக்கிற கண்ணீரோ உனக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. நான் இந்த உலகத்தில் ஜீவிக்கிறேன், நானும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னை தேற்றுவாரில்லை, நான் உன்னை எப்படி தேற்ற முடியும்? ஆண்டவரை தேடி வருகிற வேளையிலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதப்படியிலே வருகிற வேளையிலே கர்த்தர் தம்முடைய கிருபையினால் உன்னை தேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். அதன் பிறகு ஒரு வசனத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை நம்மை எப்படி தேற்றுகிறது என்பதை குறித்து ஒரு வசனம் ஆண்டவர் அழகாய் சொல்லி இருக்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே தேற்றுவார் இல்லையே, ஆற்றுவார் இல்லையே, எனக்கு ஆறுதல் சொல்லுவார் இல்லையே, கலங்க வேண்டாம். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஏசாயா 66:13. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல, தாய் என்கிற ஸ்தானத்திலே வந்து, தகப்பன் என்கிற ஸ்தானத்திலே வந்து, நண்பன் என்கிற ஸ்தானத்திலே வந்து நான் உன்னை தேற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அதுதான் தேவனுடைய கிருபை.
அதுதான் தேவனுடைய செயல். அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். கிருபை உயிர்ப்பிக்கிறது. அதன் பிறகு பட்டுப்போன ஜீவிதம், இல்லாவிட்டால் இழந்து போன ஆசீர்வாதங்கள், இவைகள் நிமித்தமாய் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிற வேளையிலே கர்த்தர் நமக்கு ஒரு புதிய ஜீவனை தருகிறார். பழைய காரியத்தை நினைத்து நீ வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய கிருபை உன்மேல் இறங்கி உன்னை தேற்றுகிறது. சகோதரனே, சகோதரியே, கர்த்தரை தேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66:13 உங்களுக்காய் கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னிடம் வந்து, ஆண்டவரே என்னை தேற்றும் ஆண்டவரே, என் கண்ணீரை துடையும் ஆண்டவரே, எனக்கு ஜீவனை கொடுத்தவரே, எனக்கு ஆறுதலான வார்த்தை சொல்லும் ஆண்டவர் என்று கேட்கிற வேளையிலே கர்த்தர் உன்னிடமாய் இறங்கி வந்து உனக்கு முன்பாக நின்று ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொன்னதோடு மட்டுமன்றி, நீ இருக்கிற இடத்திலே, நீ வசிக்கிற வீட்டிலே நீ தேற்றப்படுவதை மற்றவர்கள் காண்பார் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இரண்டாவது ஆசீர்வாதத்தையும் இந்த வேளையில் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். மூன்றாவதாக கிருபை இறங்குகிறது. கிருபை இறங்குகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54 அதிகாரம் 8வது வசனத்திலே கர்த்தர் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54:8 நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று உன் கர்த்தராகிய மீட்பர் இன்றைக்கு சொல்லுகிறார். உயிர் கொடுத்தேனே, சாக துணிந்த உன்னை நான் காப்பாற்றினேனே, ஒரு தாய் போல நான் உன்னை தேற்றுகிறேனே, நான் உனக்கு இறங்க மாட்டேனோ? பாதியிலே விட்டு விட்டு செல்கிறவரின் ஆண்டவர் கிடையாது. அவர் பரிதபிக்கக்கூடிய ஒரு தெய்வம், மனதுருகிற ஒரு ஆண்டவர். நித்திய கிருபையுடன் நான் உனக்கு இறங்குவேன் என்று உன்னை மீட்டெடுத்த மீட்பர் சொல்லுகிறார். எவ்வளவு ஒரு மேலான ஒரு ஆசீர்வாதம்! என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இரக்கத்திற்காய் நாம் அலைகிறோம் அல்லவா? நண்பன் எனக்கு இறங்குவான், என் தாய் எனக்கு இறங்குவார்கள், என் தகப்பன் எனக்கு இறங்குவான், கடைசி காலத்தில் என் பிள்ளைகள் எனக்கு இறங்குவார்கள், என் நிலைமையை பார்த்து என் பிள்ளைகள் எனக்கு இறங்குவார்கள். நான் எத்தனையோ பேருக்கு உதவி செய்திருக்கிறேனே, எத்தனை பேர் என் மூலமாய் ஆசீர்வாதமாய் இருக்கிறார்களோ, அவர்கள் எனக்கு இறங்குவார்கள். ஒருவரும் இறங்க மாட்டார்கள். நீ வாழ்கிற உலகம் அப்படிப்பட்ட ஒரு உலகம். ஆனால் உனக்கு உயிர் கொடுத்த என் ஆண்டவர் சொல்லுகிறார், என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னை தேற்றுகிற தகப்பனாய் நிற்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு இறங்குவேன். நீ என்னிடத்தில் வா, நீ என்னிடத்தில் வா, நான் உனக்கு இறங்குவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த கால வேளையிலே கிருபை உள்ளவராய், மன உருக்கம் நிறைந்தவராய், இரக்கம் நிறைந்தவராய் உங்களை தேடி வந்திருக்கிறார். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14 அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஓசியா 14:3 திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான். திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான். சகோதரனே, சகோதரியே, நீ 4 திசைகள், என் 8 திசைகளில் கூட ஓடி இருக்கலாம். ஓடி ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு இரக்கத்தை பெறாதபடியினால் தான் உனக்கு திக்கற்றவன், திக்கற்றவள், திக்கு திசைதோறும் நீ ஓடி இருக்கிறாய். நீ ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாமல் ஆசீர்வாதத்தை இழந்தவனாய் காணப்படுகிறாய். இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் தேடி வருகிற வேளையிலே திக்கற்றவன் ஆண்டவரை தேடி வருகிற வேளையிலே இரக்கம் பெறுகிறான். சுகவீனமாம், பலவீனமாம், பாடுகளாம், மரணக்கட்டாம், போராட்டமாம், விடுதலை இல்லையா? இன்றைக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். கிருபை உன்னை சூழ்ந்து கொள்ளுகிற ஒரு நேரத்துக்கு நேராய் வந்திருக்கிறாய். தேவ கிருபை உன்மேல் இறங்கி உன் வாழ்நாள் முழுவதும் நீ கலிகூர்ந்து மகிழும்படியாய், கர்த்தருடைய கிருபை உன்மேல் இறங்கும்படியாய் அந்த வேலைக்கு நீ வந்திருக்கிறாய். உயிர்ப்பிக்கிற ஆண்டவர், தேற்றுகிற ஒரு தெய்வம், இரக்கமுள்ள ஒரு ஆண்டவராய் வந்திருக்கிறார். இரக்கம் செய்யும்படியாய். என் வாழ்க்கையிலே ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியவில்லையே, இதோ கர்த்தர் இறங்குகிறார். எனக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கவில்லையே, இதோ கர்த்தர் இறங்குகிறார். இதோ மரண கட்டல் என் பெற்றோர்கள் இருக்கிறார்கள், ஏன் நான் கூட இருக்கிறேன். இதோ இரக்கமுள்ள ஆண்டவர் இறங்கும்படியாய் வந்திருக்கிறார். சகோதரனே, சகோதரியே, இன்னும் என்னென்ன காரியத்திற்காய் நீ ஆண்டவருக்கு முன்பாய் வந்திருக்கிறாயோ, கர்த்தர் இறங்கும்படி வந்திருக்கிறார். இதோ உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். 4வதாக கிருபை பலப்படுத்துகிறது. கிருபை பலப்படுத்துகிறது. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். 2 தீமோத்தேயு 2:1 நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையிலே பலப்படு. இயேசு கிறிஸ்துவில் உள்ள அந்த கிருபையிலே பலப்படு.
இரக்கம் பெறும்படியாய் ஆண்டுடைய சமூகத்துக்கு முன்பாய் வந்திருக்கிறாயே, ஒரு பலவீனனாய் வந்திருக்கிறாய், பலனற்றவனாய் நீ வந்திருக்கிறாய். இதோ கர்த்தர் உனக்கு கிருபை தந்து உன்னை பலப்படுத்த போகிறார். உயிர் கொடுத்தவர், தேற்றுகிறவர், இறங்குகிறவர் உன்னை பலப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் விரும்புகிறார். எழுந்திரு சகோதரி, சகோதரியே, நீ அடங்கி இருந்தது போதும், நீ ஒடுங்கி இருந்தது போதும். இதோ உன்மேல் போடப்பட்டிருக்கிற தூசியை உதறி தள்ளிவிட்டு நீ எழுந்திரு. தேவ பலத்தினால் நீ பலன் பெற்றவனாய் மாறு, பலன் பெற்றவளாய் மாறு. இதை உன்னை பலப்படுத்தும்படியாய் ஆண்டவர் வருகிறார். அவர் பலப்படுத்துகிற வேளையிலே அந்த பலத்தின் நிமித்தமாய், அந்த பலம் என்கிற கிருபை நிமித்தமாய் உன்னால் எல்லாம் செய்யக்கூடும், உன்னால் எல்லாம் செய்யக்கூடும். நீ செய்து முடிப்பாய். வயது அல்ல, கர்த்தருடைய கிருபை உன்னை பலப்படுத்துகிறது. கர்த்தருடைய கிருபை உன்னை பலப்படுத்துகிறது. சங்கீதம் 29:11 சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 29:11, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். இன்றைக்கு இந்த அருமையான வேளையிலே உனக்கு பலன் கொடுக்கும்படியாய் வந்திருக்கிறார். நான் முதலில் சொன்னது போல ஆண்டவர் உன்னை பார்த்து அழைத்து விட்டு அப்படியே விட்டு செல்கிற தெய்வம் கிடையாது. உனக்கு எது தேவையோ அதை தம்முடைய கிருபை உள்ள தேவன், கிருபை உள்ள வார்த்தைகளால், கிருபை உள்ள செய்கைகளால் தந்து உன்னை நிரப்பப் போகிறார். அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். யார் யார் ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக நின்று ஆண்டவரே இந்த பலனை தாரும் என்று கேட்கிறீர்களோ, பலனை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களோ, இதோ உன்னதத்திலிருந்து தேவ பலன் உங்கள் மேல் இறங்குகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். ஐந்தாவதாக, கிருபை நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறது. கிருபை நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறது. எபிரேயரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 9வது வசனம். எபிரேயர் 13:9, பலவிதமான அந்நிய போதனைகளால் அழைப்புண்டு திரியாதிருங்கள், போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. தேவ கிருபையினாலே நம்முடைய இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. பல வேளையிலே நம்முடைய மாம்சம் எது விரும்புகிறதோ அதை செய்யும்படியாய் நம்மை ஒப்புக் கொடுக்கிறோம். நம்முடைய நினைவுகள் எதை சொல்லுகிறதோ அதன்படி செய்யும்படியாய் நாம் விரும்புகிறோம். அலைப்புண்டு போன ஒரு வாழ்க்கை, அலைந்து திரிகிற ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் அப்படி அல்ல, உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்தும்படியாய் வந்திருக்கிறார். இருக்கிற இடத்திலே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிற தெய்வம், இருக்கிற இடத்திலே உன்னை மேன்மைப்படுத்துகிற தெய்வம். எப்படி? தம்முடைய கிருபையினால். நீ உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்து. நீதான் ஸ்திரப்படுத்த வேண்டும், நீதான் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்த வேண்டும். அந்த கிருபைக்குள்ளே நீ ஸ்திரப்படுகிற வேளையிலே, அந்த கிருபைக்குள்ளே நீ ஒளிந்து கொண்டிருக்கிற வேளையிலே, அந்த கிருபைக்குள்ளே உன்னை ஒப்பு கொடுக்கிற வேளையிலே அந்த கிருபை உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்தும். ஒருவேளை வீட்டிலே புறக்கணிக்கப்பட்டவர்களாய் காணப்படலாம், வெளியே புறக்கணிக்கப்பட்டவர்களாய் காணப்படலாம், சொந்த தொழிலே புறக்கணிக்கப்பட்டவர்களாய் காணப்படலாம், வேலை செய்கிற ஸ்தலத்திலே உங்களை ஒதுக்கப்பட்டவர்களாய் காணப்படலாம். எதற்கும் கலங்காதுங்கள். கர்த்தருடைய கிருபையை இந்த வேளையிலே பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறார். எந்த இடத்தில் நீ வெட்கப்பட்டாயோ, எந்த இடத்தில் கண்ணீர் வடித்தாயோ, எந்த இடத்தில் நீ தலைகுனிந்தாயோ, எந்த இடத்தில் நீ அவமானப்பட்டாயோ, அந்த இடங்களிலே கர்த்தர் உன்னை உயர்த்தும்படியாய், உன்னை உயர்த்தி ஆசீர்வதிக்கும்படியாய், சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன்னை அபிஷேகம் பண்ணும்படியாய் கர்த்தர் இந்த வேளையிலே காத்திருக்கிறார். அவருடைய அபிஷேகம் கிருபையாய் உன்மேல் இறங்குகிறது, கிருபையாய் உன்மேல் இறங்குகிறது. கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரி, சகோதரியே, உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்து. 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். 2 தெசலோனிக்கேயர் 2:17, உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா வசனத்திலும் நற்கிரியைகளிலும் கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. அவருடைய கிருபையினால் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. நாம் ஜெபிப்போமா? ஜெபிப்பதற்கு முன்பாய், ஆண்டவரே உயிர்ப்பித்த கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரே, தேற்றுகிற கிருபை தாரும் ஆண்டவரே, பலப்படுத்துகிற கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரே, இரக்க நிறைந்த கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரே. என் இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபை இல்லாவிட்டால் எங்களால் எதுவும் செய்ய முடியாது ஆண்டவரே. ஆண்டவர் இந்த வேளையிலே கேட்டுக் கொண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகள் மேல் ஆண்டவரே வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படியாய் உம்முடைய கிருபை இறங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவர் எதற்காக அவர்கள் இந்த வேளையிலே என்னோடு சேர்ந்து உம்முடைய பாதப்படியே நிற்கிறார்களோ, ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் சொல்லுகிறேன் அப்பா, உம்முடைய வல்லமை உள்ள நாமத்தில் அந்த கிருபை அவர்கள் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. அந்த கிருபை அவளை பலப்படுத்தட்டும் ஆண்டவரே, அந்த கிருபை அவளை தேற்றட்டும் ஆண்டவரே, அந்த கிருபை அவளை ஆசீர்வதிக்கட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய வேதத்திலே கிருபைக்குரிய ஆசீர்வாதங்கள் என்னென்ன இருக்கிறதோ அதெல்லாம் உம்முடைய ஜனத்தின் மேல் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என் தகப்பனே, இவர்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படியாய்
இந்த வேளையிலே நீர் இவர்களை உம்முடைய கிருபையினால் திருப்தியாக்கி ஆசீர்வதித்திருக்கிறீரே. கோடான கோடி ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, தேவ கிருபை உங்களை ஆசீர்வதிப்பதாக, உங்களை ஸ்திரப்படுத்துவதாக. தொடர்ந்து உங்களுக்கு ஆட்சேபிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.